நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன். நண்பர்களே, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன்லேருந்து இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பர்கள் அனைவருக்கும் தெளிவான தகவல்களை தருவதற்காக. நண்பர்களே, இப்போ வரைக்கும் நண்பர்கள் நீங்கள் கொடுத்த நிதி, நம்ம சேலம் நண்பருக்கு நீங்கள் நிதி கொடுத்தீங்க. கொடுத்த நிதியை அவரிடம் கொண்டு போய் ஒப்படைச்சி அதை தெளிவாக வீடியோ எடுத்து அதற்கான செலவில்லை வரவு கணக்குகளை மட்டும் அவரிடம் கொடுத்து அவரே வாங்கி கொண்ட பணத்தை வீடியோவில் தெரியப்படுத்தினார். அதன் பிறகு நண்பர் வடிவேல், கரூர் நண்பர் இறப்புக்கு கொடுக்கப்பட்ட நிதி நம்ம மாநில தலைவர் 5000 ரூபா கொடுத்தாரு செல்லத்துறன்னே. அதோடு சேர்த்து அந்த நிதி அவரிடம் கொண்டு போய் நம்ம சரியாக கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த நண்பர் மணிகண்டன் திருப்பூரில் இருக்கார். அவர் விபத்தில் காலையில் இருந்தார். அவருக்காக நீங்கள் கொடுக்கப்பட்ட நிதியை கொண்டு போய் அவரிடம் கொடுத்து அதற்கான கணக்குகளையும் காமித்தோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷனுடைய தலைமை அலுவலகம் திறப்பு விழாவுக்கு அட்வான்ஸுக்கு நிதி கொடுங்க நண்பர்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதற்கும் நண்பர்கள் நிதி கொடுத்தீங்க. நிதி கொடுத்த நண்பர்களினுடைய பேர் பட்டியலோட பேனர் அடித்து நம்ம ஆஃபீஸில் வைப்போம் அப்படின்னு சொன்னோம். அதையும் நம்ம செஞ்சிட்டோம். அதன் பிறகு நம்ம தலைமை அலுவலக மாத வாடகை இப்போ வரைக்கும் நண்பர்கள் ஒவ்வொரு மாதமும் கொடுத்து உதவிட்டுருக்கீங்க. ஒவ்வொரு மாதமும் நண்பர்கள் எவ்வளவு கொடுத்துருக்கீங்க அப்படின்ற அந்த பேர் லிஸ்ட்டு நம்ம தளங்களில் தெளிவான முறையில் போட்டுட்ருக்கோம். ஃபேஸ்புக்லேயும் போடுறோம், இன்ஸ்டாகிராம், அப்படி யூடியூப்பு அப்படின்னு வலைத்தளங்கள்லேயும் நாம் போட்டு தகவல்களை தெரியப்படுத்திகிட்ருக்கோம். நம்ம இந்த வருடம் சந்தா எதுவும் வாங்கலை நண்பர்களே. நண்பர்களுடைய உதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். நண்பர்களும் மனம் முன் உங்களால் முடிஞ்ச அத்தனை நிதி உதவியும் பண்ணி கொண்டு தான் இருக்கீங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. நியூ இயருக்கு அப்புறம் நாம் நிதி கேட்க மாட்டோம் நண்பர்களே. நம்ம எப்படி சந்தா வாங்கிடுவோம், அதிலிருந்து நம்ம வாடகைகள் கொடுத்துருவோம் அப்படின்ற தகவல் தெரியப்படுத்தியிருக்கோம். இந்த மாதம் 11வது மாதம், இந்த மாதம் வாடகை நாம் கொடுக்கணும். அடுத்த ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் நண்பர்கள்ட்ட நாம் நிதி கேட்போம். இந்த மாதமும் நண்பர்கள் எப்பயும் போல் நிதி தந்து உதவுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நண்பர்களே. எதற்காக இந்த வட்டம் நிதி வீடியோவில் கேட்குறேன் அப்படின்னா, நண்பர்கள் அனைவருக்குமே நல்லாவே தெரியும். நம்ம ஆஃபீஸ் மாத வாடகை 10,000 ரூபா. அது போக நம்ம சிஸ்டம் நம்ம எடுத்து வச்சு அதை தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு நம்ம இங்கேயே பார்த்துட்ருக்கோம். அதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சேர்த்து நாம் 15,000 ரூபா அவங்களுக்கு தரணும். மொத்தம் நமக்கு தேவை 25,000 ரூபா. நண்பர்கள் மாதம் நீங்கள் தருகிற பணம் 3,000 ரூபா, 4,000 ரூபா, 5,000 ரூபா, 6,000 ரூபா, 7,000 ரூபா, 8,000 ரூபான்னு இப்போ 10,000 ரூபா கணக்கில் நிற்கிது. மாதம் இந்த 15,000 ரூபாய் நான் வண்டியில் இருந்த காரணத்தினால என்னால் கொடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 2 மாதமாக நம்ம மாநில தலைவர் செல்லத்துறன்னே ஒரு 5,000 ரூபா 5,000 ரூபா கொடுத்து கை கொடுத்தாரு. போன மாதம் தீபாவளி அவங்களுக்கு நம்ம எதுவுமே கொடுக்கலை, செய்யலை. இந்த மாதமும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வழிகள் இல்லை. ரொம்ப கை பிடிச்சி தான் ஓடிட்டுருக்கு. நண்பர்கள் இந்த வட்டம் கொஞ்சம் மனம் முன் எல்லா நண்பர்களும் உங்களால் முடிஞ்ச நிதியை கொடுத்தீங்க அப்படின்றப்ப மாத வாடகை பிரச்சனையும் தீரும். நம்ம ஆஃபீஸ் அவங்களுக்கும் நாம் கொடுக்கறத கொஞ்சம் முழுமையாக கொடுக்கலாம். இப்போ வரைக்கும் சொன்ன அந்த 15,000 ரூபா அந்த இதை நாம் ஒரு தடவை கூட முழுசாக கொடுக்க முடியலை. ஒரு 2 மாதம்தான் 13,000 ரூபா கொடுத்தோம். அதுக்கப்புறம் பூரா 8,000 ரூபா 8,000 ரூபா தான் கொடுத்துட்ருக்கோம். அதாவது அந்த ஆஃபீஸினுடைய வாடகையை மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. இந்த வட்டம் நண்பர்கள் கொஞ்சம் மனசு வச்சு கொஞ்சம் நிதி எல்லா நண்பர்களும் கொடுத்தீங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு இந்த வட்டம் முழுமையாக நம்ம கொடுத்துடலாம். கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் நண்பர்களே. இன்றைக்கி முழுக்க நம்ம சங்கம் இவ்வளோ தூரம் செயல்படுறதுக்கு மூல காரணமாக இருக்கிறது நம்மளுடைய தலைமை அலுவலகம். அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் மெயின்டெனன்ஸ், இவ்வளோ வேலைகளை எல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கோம். நண்பர்கள் நீங்களே கண்களோட பார்த்துட்ருக்கீங்க. அனைத்து பணிகளையும் அவங்க கூட நின்று செய்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் நாமளும் வேலைகளை
விரைவாகவும் எல்லா நண்பர்களினுடைய குறைகளையும் கேட்க முடியுது. அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உதவிகளும் நம்மால் செய்ய முடியுது. அதனால் அனைத்து நண்பர்களும் முடிஞ்ச அளவு நிதி தந்து உதவுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நான் வண்டியில் இருந்திருந்தால் இதையும் நான் நண்பர்கள்ட்ட கேட்டிருக்க மாட்டேன். இப்போ லோக்கலில் இருக்கேன், ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். அந்த காரணத்தினால தான் என்னால் பெரட்ட முடியல. அதனால் நண்பர்கள்ட்ட கரம் கூப்பி கேட்குறேன். முடிந்த அளவு நண்பர்கள் அனைவரும் நம்ம ஆஃபீஸ் நிதி, நிர்வாக ஆஃபீஸ் இரண்டும் சேர்த்து 25,000 ரூபா நமக்கு தேவை நண்பர்களே. முடிந்த அளவு கொடுத்து உதவுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.